வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலரோட குறுக்கெழுத்துப்படி சால்வ் பண்ண போகிறோங்க. இப்போதைக்கு இதை சால்வ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி டேட் என்னென்னா 27 மார்ச் 2026ங்க. இந்த கொஸ்டினை 1 by 1 பார்த்து சால்வ் பண்ணலாங்களா? முதல் கேள்விங்க, பேனா மாற்றியாச்சுங்க. ஒருத்தங்க சொன்னதுனால கொல்கத்தா என்றதுடன் பலருக்கு நினைவு வரும் இனிப்பு. கொல்கத்தான்னொன்னே பலருக்கு என்ன நினைப்பு வரும்? கொல்கத்தாவோட ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரசகுல்லா. பதில் என்ன? ரசகுல்லா. ஓஹோ, வேணாம் மாற்றலீங்க, பிடிச்சு எழுதாத மாற்றலையே. ஓகே, ரசகுல்லா அது பூங்க. ஓகேங்களா, ரசகுல்லா அப்படிங்கிறது பெங்காலி ஸ்வீட்ஸில் ஃபேமஸாக உள்ளது. இது கொல்கத்தாவுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. தெரிஞ்ச பாலும் அழினி பாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடியது. ஓகேங்க, 1 மேலேருந்து கீழே பாருங்க. ட்ரால ஆன்சர். கண்ணுக்கு அழகு, கண்ணுக்கு அழகு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். ஒரு வகை சீட்டாட்டத்தில் தொடங்கும் சொல். சீட்டாட்டத்தில் என்ன தொடங்கும்? ட்ரம்மி சொல்லலாம். ட்ரால ஆரம்பிச்சதுனால ட்ரம்மியம் அப்படின்னா இயற்கை அழகை சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ட்ரம்மியம் அழகாக நம்ம நேச்சுரலாக சொல்லுவோம். ட்ரம்மியமாக இருக்குது இயற்கை அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது. 6 இடமிருந்து வளம் என்ன? மீள ஆன்சுக்கு. ஆண்களின் பெயருக்கு முன்னால் சேர்க்கப்படும் திரு என்பதற்கு சமமான ஆங்கில சொல். திரு அப்படிங்கிறத இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்னா மிஸ்டர். ஓகே, 2 மேலேருந்து கீழே என்ன? 2 மேலேருந்து கீழே என்ன? 50 காப்பியங்களில் ஒன்று. 50 காப்பியம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்திருக்கனால நம்ம இங்கே என்ன எழுதோம்? குண்டலகேசி தான் எழுத போவோங்க. 3 சொல்லின்னு குண்டலகேசி. சரிங்களா? ஸோ குண்டலகேசின்னு எழுதியாச்சு. 10 இடமிருந்து வளம் என்ன? கீழே ஆன்சருக்குதுங்க. கண்களால் பார்ப்போம். கண்களை வச்சு பார்ப்போம், காதை வச்சு என்ன பண்ணுவோம்? அப்போ கேட்போம்னு எழுதலாம். கண்களால் பார்ப்போம், காதுகளால் கேட்போம். ஓகேங்க, 13 இடமிருந்து வளம் என்ன? சீல முடிஞ்சிருக்கு. மூக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம்னா நாசின்னு சொல்லலாம். ஸோ நாசின்னா என்னது? மூக்கு. ஸோ 13 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் தீர்ப்பமாத்து. சரத்குமார் படத்தில் ஒரு பிரபல திரைப்படம் நாட்டாம தீர்ப்பமாத்துன்னு சொல்லுவாங்கள்ல. படம் பேரும் நாட்டாம தான். 1994 வந்த படம் நாட்டாமை. ஓகேங்க, சரி. இப்போ 16 இடமிருந்து வளம் என்ன? ஆண் ஆடு. ஆண் ஆடை என்னன்னு சொல்லுவாங்க? ஆண் ஆடுன்னா கடா தான் சொல்லுவாங்க. கடா மட்டும்தான் சொல்லுவாங்க. இதில் எதுவுமே வராதுங்க. இது நீங்கள் சப்போஸ் நீங்கள் படத்தை பார்த்து வர மாதிரி எழுதுவீங்கன்னா கிடாதின்னு எழுதிட்டீங்கன்னா அது மாடை தான் சொல்லும். பசு மாடை தான் சொல்லும். அதுக்கு மேலே அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஆசைப்படலை. ஓகேங்களா, கிடாதின்னு எழுதுனா அது தப்பு. இந்த இடத்துல 3 எழுத்து வராது. சரிங்களா, நான் பாஸ் பண்ணி வச்சுட்டு 1 நிமிஷம் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்காக சொல்கிறேன். 3வது எழுத்து வராது. கடா. கடான்னா
என்னது ஆடு, மேல் ஆடு. ஓகேங்க. 11 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போமா? கஸ்தூர்பாவின் கணவர் பிறந்த இடம். கஸ்தூர்பாயின்னு யாருன்னா, இவங்களோட கணவர் பேர் என்னென்னா மோகன்தாஸ் கரம்சிங் காந்தி. நம்ம காந்தியை தான் சொல்கிறாங்க. இவர் பிறந்த இடம், நம்ம காந்தி பிறந்த இடம் எங்கன்னா போர்பந்தல். எங்க? போர்பந்தல். போர்பந்தலில் எப்போ பிறந்ததுன்னா அக்டோபர் 2, அதான் நம்ம காந்தி ஜெயந்தியாக கொண்டாடுறோம். அக்டோபர் 2 1869 பிறந்தார். சரிங்க. 15 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? நகை. நகைன்னா அணிகலன் சொல்லலாம், ஆபரணம் சொல்லலாம், பூன் சொல்லலாம், ஆரம் சொல்லலாம், பூனாரம்னு சொல்லலாம். இங்கே வந்து ஸோ கேட்க வேண்டாம். ஆபரணம். சரிங்க. 19 இடம் வந்து வளம் வந்ததுன்னா இது முடிஞ்சிச்சு. என்னது? டேஷ் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். யார் சொன்னா? பாரதியார் சொன்னார். சாரிங்க, பந்தர். சாரி, இது தப்பா எழுதியிருக்கேன். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு சொன்னார். யார்? பாரதி. 18 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? தமிழ் திரையுலகமே கண்ட சேர்ந்த நகைச்சுவை நடிகர்கள் ஒருவர். பழைய காலத்து நடிகர். யார்? டனால்னு வந்து சொல்லிட்டாங்க. டனால்னா அங்கே டிஏ தங்கவேலுன்னு சொல்லுவாங்க. அதான் டனால் தங்கவேலு. நம்ம எம்ஜிஆர் கூட சதியில் இல்லாதவதியில் நடிக்க ஆரம்பிச்சதுங்க. சரி, 17 கீழே மேலேருந்து கீழேன்னு என்னன்னு பார்த்தோமா? டேஷும் வேலும் பல்லுக்குருதி. இது நம்ம பழமொழிங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஆள்னா ஆலமரம், வேல்னா என்ன மரம்? வேலை மரம். ஆலமரத்தில் உள்ளதையும் குச்சியும் வேலை மரத்தில் உள்ள குச்சியும் வச்சு பல்ல விளக்குனா பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குமா? சரிங்க. 17 இடமிருந்து வளம் என்ன? தொடக்கம், ஆரம்பம். இங்கே 2 எழுத்து தான். ஆதி. ஆதி பகவான் முதற்சி ஒரு உலகன்னு சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி ஆதி. ஓகே. சரி, 14 மேலேருந்து கீழே 2 ஹிண்ட் வந்துருச்சுங்க. ஒத்துப்போதல். ஒத்துப்போதல் வந்து சம்மதம், சரி, எல்லாமே சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இணக்கம். பதில் என்ன? இணக்கம். சரி, 14 இடமிருந்து வளம் என்ன? சோதனைகள் நேரும்போது டேஷ் கடந்து போகும் என்பது மனப்பக்குவம். சோதனை வரும்போது இதுவும் கடந்து போகும் தான் சொல்லுவோம். இதுவும் கடந்து போகும், இந்த கஷ்டமும் கடந்து போகும் அப்படின்ட்டு. ஸோ 12 3 எழுத்துக்கு 2 எழுத்துக்கு ஹிண்ட் வந்தாச்சுங்க. டேஷ் வாதும் வேதனை தரும். சூதும் வாதும் வேதனை செய்யும். தரும்னு கிடையாதுங்க, செய்யும். இது யாருன்னா ஔவையார் சொன்னது, கொன்றை வேந்தனில். சூதும் வாதும் வேதனை செய்யும். பதில் என்னங்க? சூதாங்க. சூதும் வாதும் வேதனை. சூதும்னா வஞ்சகம், சூதாடுது. வாதும்னா வீண் சண்டை, பிடிவாதம். இது ரெண்டுமே நம்மளுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். இந்த சைடு ஆல்ரெடி சால்வ் பண்ணி முடிஞ்சிச்சு. ஸோ 4 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். விளைச்சல். விளைச்சல்னா அறுவடை, மகசூல், ஆக்கம் இல்லை, பலன் இல்லை.
5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தோமா? பெண்கள் கைகளை தட்டி ஒலி எழுப்பியபடி சுற்றி ஆடும் நடனம். பெண்கள் கைகளை தட்டி சுற்றி சத்தம் மாதிரி ஆடுறது வந்து கும்மி பாட்டு. கும்மி பாட்டு வந்து நிறைய பக்கம் இப்போ கோயிலெல்லாம் நிறைய பக்கம் கலாச்சாரத்தில் வருது. கும்மியில் வந்து பூ கும்மி, கலங்கு கும்மி, குத்து கும்மின்னு நிறைய வகையெல்லாம் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து எங்கே பார்த்துப்போம்னா, இந்த முளைப்பாரி கோயிலில் போட்டுட்டு அதை தூக்கிட்டு போகையில் கும்மி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கோம். சரி, 4 இடமிருந்து வளம் என்ன? விளைச்சலுக்கு வந்து நம்மளுக்கு அறுவடை தாங்க வரும், இல்லை மகசூல் தான் வரும், இல்லை ஆக்கம்தான் சொல்லலாம். கூ வந்துருக்கனால நம்ம சாகுபடி அப்படின்னு போட்டோம்னா, இதை விளைச்சல்னு சொல்லக்கூடாது, விளைவிக்கும் முறையை தான் நம்ம எப்படி சாகுபடி பண்ணுறோம். விளைச்சல்னால் நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னு தான் சொல்லுவோம். விளைவிக்கும் முறையை தான் என்னென்னு சொல்லுவாங்க, சாகுபடி. ஸோ கொஸ்டினில் சின்ன பழையபடி இஷ்யூஸ். 7 இடமிருந்து வளம். அப்பாவை டாடின்னு சொன்ன, அம்மாவை மம்மி. 7 மேலேருந்து கீழே பாருங்க. தரு. இது எங்கெல்லாம் கேட்போம்னா கற்பக தருன்னெலாம் சொல்லுவோம். அப்படின்னா கற்பக விருட்ச மரம்னு சொல்லுவோம். தருன்னா இங்கே என்ன? மரம். ஓகே. 8 மேலேருந்து கீழே என்ன? அந்த பெண் அனைவரிடம் சிறிதும் டேஷ் கபடமின்றி பழகுவார். கள்ளம் கபடமின்றி பழகுவார். கள்ளம்னா வெகுளி, இன்னோசென்ட். கள்ளம்ங்கிறதுக்கு என்னெல்லாம் மீனிங் சொல்லுவாங்கன்னா, களவு, பொய், வஞ்சகம், சூதுவாதி எதுவுமே இல்லாமல் இன்னோசென்ட்டாக ஹானஸ்டாக இருக்கவங்க. ஓகே, கடைசி கேள்விங்க. 9 இடமிருந்து வளம். பறவையை வந்து 2 இடத்துல சொல்லணும் அப்படின்னா, சங்ககால இலக்கியத்தில் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கியத்தில் நம்ம பழைய புக்கிலலாம் சொல்லல புல் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கழுகு, வள்ளுவர், பருந்து, கருடனெல்லாம் புல் அப்படிங்கிற வேர்டில் தான் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, புல் அப்படிங்கிறது. சரிங்களா? இதான் என்னையோட ஆன்சர்ஸ். 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.